ஏன்னா எனக்கு ஒரே கஷ்டம், 1996ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறியிருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு வரும் கூட்டங்கள் வாக்காக மாறுமா என்ற கேள்விக்கு சக நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அவர்தான் முதலமைச்சர் ஆகணும் புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. தான் பவுன்சரோடு சுற்றுவதில்லை என்றும் ரசிகர்கள் தான் தனக்கு பாதுகாப்பு என்றும் சரத்குமார் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தன்னுடன் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். திமுக ஆட்சியின் சாதனைகளுடன் ஒப்பிட்டு 5% சாதனைகளையாவது பட்டியலிட முடியுமா என்று அதிமுகவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய ஏபிஎஸ், நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே அதிமுக ஆட்சியில் உருவானதுதான் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே திமுக அரசு 95% வேலையாக கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மயத்தை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்த வந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 13 நாட்களாக போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் கடந்த வாரம் சென்னை மெரினா கடற்கரை அருகே காமராஜர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று கோட்டை நோக்கி பேரணி செல்வதாக அவர்கள் அறிவித்தனர். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிராட்வே பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அங்கு போராட்டம் நடத்த குவிந்த தூய்மை பணியாளர்களை காவலர்கள் கைது செய்தனர். கைது நடவடிக்கையை கண்டித்து சிலர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு, அரையாண்டு விடுமுறை மற்றும் வார இறுதியை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை செய்த பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. எனவே நாடுகாணி சோதனை சாவடியில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல சேரம்பாடி, தாளூர் போன்ற சோதனை சாவடிகளிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் இருப்பதால் வழக்கமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையில் உள்ள பைக்காரா, பைன்மர காடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை சீரமைக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் விடுமுறையை அடுத்து காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பராஜேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தனர். சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வெள்ளி கவசம் அணிந்து பக்தர்களுக்கு சனி பகவான் அருள்பாலித்தார். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தொடர் விடுமுறை காரணமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் குவிந்தனர். மலைக்கோவிலில் தரிசனம் செய்வதற்காக கட்டண வரிசை, இலவச வரிசை என்று அனைத்து வரிசைகளிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிகாலையில் கைக்குழந்தையுடன் வந்த பக்தர்களுக்கு கோவிலில் சூடான பால் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் வழங்க நவீன இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த இயந்திரம் மூலமாக 50 கிராம் என்ற அளவில் கைப்படாமல் பஞ்சாமிர்தம் வழங்கப்படுகிறது. இதற்கு பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதுமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது.
இதில் உயிரிழந்தோர், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தோர், இரட்டை பதிவு என்று சுமார் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மாநிலம் முழுவதுமாக இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 1610 வாக்குப்பதிவு மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் பெயர் சேர்ப்பு மற்றும் முகவரி மாற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓட் ஷிஃப்டிங்காக வந்திருக்கேன். இப்போது ஷிஃப்டிங் ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, ஃபார்ம் 8 கொடுத்தாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி கொடுத்தா சீக்கிரம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதேபோன்று கோவை மாவட்டத்திலும் 1062 மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. ஓட்டு இருக்கு, அங்கே இருக்கு, காந்திபுரத்தில் இருக்கு. இங்கே மாற்றுறதுக்கு இந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் சேஞ்ச் பண்ணுவாங்கிறாங்க. சொல்கிறத பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுங்கிறாங்க. முதல்ல இவங்களை பார்க்கலாம், பார்த்துட்டு இல்லைன்னு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாம். இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதளம் வாயிலாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை நங்கநல்லூரில் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் சேர்த்தல், திருத்தம் உள்ளிட்டவற்றுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர் சென்றவர் அவசர கோலத்தில் நடைபெற்றதால் SIR நடவடிக்கையில் பல குழப்பங்கள் இருக்கிறது என்று கூறியுள்ளார். இன்னும் பல குழப்பங்கள் அதில் இருக்கிறது. காரணம், புதிய புகைப்படங்கள் பெற்றதை, அது எதையும் புகைப்படங்கள் வாக்காளருடைய பெயருக்கு நேராக பழைய படம் தான் இருக்கிறதே ஒழிய புதிதாக பெறப்பட்ட படங்கள் அதில் பதியப்படவில்லை. அதே போல் அந்த டவுட் லிஸ்ட்டில் வச்சு சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் என்று ஒரு 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னும் நோட்டீஸ் வழங்கப்படவில்லை. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் சீமான் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நிற்க இடமற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பேரவல சூழலில் எல்லாவற்றையும் சரி செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் புரட்சி ஒன்றுதான் என்பதை அறிந்து அதை காலகட்டத்தில் சரியாக களத்தோடு பொருத்தி போர் செய்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டம் இது. என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, என் நம்பிக்கைக்குரிய தங்கைகளே, தம்பிகளே, எனது அன்பு நாம் தமிழர் சொந்தங்களே, உலகில் நம்மொழி இனம் சாராத பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை, உலகின் முதல் மொழி தமிழ். உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்ற மக்கள் சீனர்கள், கிரேக்கர்கள் எல்லாவற்றையும் விட தமிழர்கள் அந்த பெருமை பெற்ற பேரினத்தின் பிள்ளைகள். உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள். அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்ததால் கலை, இலக்கிய, பண்பாடு, வழிபாடு எல்லாம் சிதைந்து அழிந்து
அடையாளங்கள் எல்லாம் அடியோடு அழித்து ஒழிக்கப்பட்டு இனம் அழிந்து நாடு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடி நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் உலகில் மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட இனங்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது